என் பெயர் சந்திரா. எனக்கு வயது 31. என் கணவர் வேலை நிமித்தமாக வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் சென்று 1 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் 2 ஆண்டுகள் கழித்துதான் வருவார். நான் எனது 2 குழந்தைகளுடன் என் மாமியார் வீட்டில்தான் வசித்து வருகிறேன். கணவர் அருகில் இல்லாதது எனக்கு பெரும் ஏக்கமாக இருந்தது. தனிமையும் மன அழுத்தமும் என்னை வாட்டியது. யாரிடம் என் மனக்குறையை சொல்வது என்று தெரியாமல் தவித்தேன். ஒரு கட்டத்தில் என் வீட்டில் இருக்கும் மாமனார் எனக்கு ஒரு நல்ல துணையாக தெரிந்தார். அவர் வயது 60 என்றாலும் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவர் கவனத்தை இழுக்க நான் பல முயற்சிகள் செய்தேன். வீட்டில் வேலை செய்யும் போதும் உடை மாற்றும் போதும் அவர் முன் தற்செயலாக தெரிவது போல் சில விஷயங்களை செய்தேன். முதலில் அவர் அவற்றை கவனிக்காதது போல் இருந்தாலும் ஒருமுறை நான் தெரியாமல் ஆடை மாற்றிக் கொண்டிருந்தபோது அவர் உள்ளே வர என்னை அந்த நிலையில் பார்த்தது முதல் அவர் பார்வையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. ஒரு நாள் என் மாமியார் கோவிலுக்குச் சென்றிருந்தார். வீட்டில் நானும் என் மாமனாலும் மட்டும்தான் இருந்தோம். அன்று வீட்டை சுத்தம் செய்யும் சாக்கில் அவர் அருகில் சென்று என் மனக்குமுறல்களை புரிய வைத்தேன். உங்க மகன் இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா, மனசு ரொம்ப பாரமா இருக்கு என்று கூறி அழுதேன். என் வேதனையை புரிந்து கொண்ட அவர் என்னை ஆறுதலாக அணைத்துக் கொண்டார். அந்த அணைப்பில் ஒரு தந்தையின் பாசமும் இருந்தது, ஒரு ஆணின் அரவணைப்பும் இருந்தது. அன்றைய தினம் எங்களுக்குள் இருந்த எல்லைகள் மெல்ல மறைந்தன. தனிமையில் இருந்த எங்களுக்குள் ஒரு நெருக்கம் உருவானது. அவரது அன்பும் அரவணைப்பும் என் தனிமையை போக்கியது. அன்று முதல் வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க ஆரம்பித்தோம். என் மன அழுத்தம் குறைந்து நான் மகிழ்ச்சியாக உணரத் தொடங்கினேன். வெளிப்படையாக சொல்ல முடியாத இந்த உறவு என் வாழ்க்கையின் ஒரு ரகசியமான மற்றும் முக்கியமான பகுதியாக மாறிவிட்டது. அந்த ரகசியம் எவ்வளவு நாட்கள் மறைந்து இருக்கும்? ஒரு நாள் என் பெரிய மகன் பள்ளியிலிருந்து வந்தவுடன், யம்மா, தாத்தா எப்பவும் உன்னோடதானே இருப்பாரே, பாட்டி சொன்னாங்க நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்கன்னு என்று சொல்லியதும் என் இதயம் நின்றுவிட்டது போல ஆனது. அந்த ஒரு வாக்கியம் எனக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி போல இருந்தது. அன்று இரவு முழுக்க எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் என்ன செய்கிறேன்? என் குழந்தைகளின் வாழ்க்கை, என் கணவரின் நம்பிக்கை, இந்த வீட்டின் மரியாதை எல்லாம் என் கண்முன்னே நொறுங்கும் காட்சி போல தோன்றியது. மறுநாள் காலை மாமனாரின் முகத்தை பார்க்கவே எனக்கு தயக்கம் இருந்தது. அவரும் அமைதியாக இருந்தார். எங்களுக்குள் பேசாத வார்த்தைகள் நிறைய இருந்தன. மதியம் நான் துணிந்து பேசினேன். மாமா, இது சரியில்லை, நம்ம இதை நிறுத்தணும் என்று கண்ணீர் மல்க சொன்னேன். அவர் நீண்ட நேரம் ஒன்றும் பேசவில்லை. பிறகு மெதுவாக, நீங்கள் சொல்வது சரிதான், நாம தவறான வழியில் போயிட்டோம். ஆனா உன் தனிமை எனக்கு தெரியாமல் இல்லை, நான் கூட தனியாதான் என்றார். அந்த வார்த்தைகளில் குற்ற உணர்ச்சியும் அன்பும் வருத்தமும் எல்லாம் கலந்திருந்தது. அந்த நாளுக்குப் பிறகு நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் தவிர்க்க ஆரம்பித்தோம். வீட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் மட்டும், கண்கூட சந்திக்காமல். ஆனால் அந்த அமைதி, அது இன்னும் வலியாக இருந்தது. சில வாரங்கள் கழித்து வெளிநாட்டில் இருந்த என் கணவர் வீடியோ கால் செய்தார். நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன், சீக்கிரம் வரலாம் போல இருக்கு என்றார். அந்த செய்தி கேட்டவுடன் என் உள்ளம் நடுங்கியது. மகிழ்ச்சியா, பயமா, குற்ற உணர்ச்சியா, என்ன உணர்வு என்று எனக்கே புரியவில்லை. அவர் திரும்பி வந்த பிறகு எல்லாம் பழையபடி ஆகிவிட்டது போல தோன்றியது. குழந்தைகள் மகிழ்ச்சி, வீட்டில் சிரிப்பு, சாதாரண குடும்ப வாழ்க்கை. ஆனால் என் மனதின் ஆழத்தில் ஒரு ரகசிய அத்தியாயம் இருந்தது. யாருக்கும் தெரியாத ஒரு கடந்த காலம், மீண்டும் நினைக்கக்கூட பயமளிக்கும் ஒரு தவறு. இப்போது நான் புரிந்து கொண்டது, தனிமை மனிதனை எவ்வளவு பலவீனமாக்கும் என்பதையும், ஒரு நிமிட தவறு வாழ்நாள் முழுவதும் மனதில் சாயம் விட்டு போகும் என்பதையும். என் வாழ்க்கை இப்போது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அந்த பிரிவின் ஏக்கம் என்னை எந்த எல்லைக்கு கொண்டு சென்றது என்பதை நான் மட்டும்தான் அறிவேன். என் கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு வாழ்க்கை வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் என் உள்ளம் மட்டும் தினமும் பயத்தில் வாழ்ந்தது. அவர் என்னை பார்த்து பேசும் ஒவ்வொரு தருணத்திலும் இவருக்கு எல்லாம் தெரிந்துவிட்டதா என்ற எண்ணம் உள்ளத்தை துளைத்தது. ஒரு நிரவு குழந்தைகள் தூங்கிவிட்டனர். நாங்கள் இருவரும் ஹாலில் இருந்தோம். அவர் திடீரென்று கேட்டார், நான் இல்லாத இந்த 3 வருடம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த குரலில் கருணை இருந்தது, ஆனால் எனக்கு அது விசாரணை போல தோன்றியது. இல்லை, எல்லாம் சரிதான் என்று சொல்ல முயன்றேன். ஆனால் குரல் நடுங்கியது. அவர் அமைதியாக என்னை பார்த்தார். பிறகு மெதுவாக, அம்மா ஒரு நாள் போனில் ஏதோ சொல்லி அழுதாங்க, வீட்ல டென்ஷன் இருந்தது போல, ஏதாவது நடந்ததா? அந்த நொடி
என் உலகமே சுழன்றது. என் கண்களில் தண்ணீர் தானாக வந்தது. நான் பேசாமல் அழ ஆரம்பித்தேன். அவர் பதறி, "ஏன் அழற? என்னாச்சு? யாராவது உன்னை காயப்படுத்தினாங்களா?" என்று கேட்டார். அந்த கேள்வி என் இதயத்தை நொறுக்கியது. என்னை காப்பாற்ற வேண்டியவரையே நான் காயப்படுத்தியிருந்தேன். நான் முடிவெடுத்தேன். இந்த ரகசியம் என்னை தினமும் கொன்று கொண்டிருக்கிறது. இதை சொல்லாமல் வாழ முடியாது. யான், நான் ஒரு பெரிய தவறு செய்துட்டேன். அவர் முகம் உடனே மாறிவிட்டது. நான் முழு உண்மையையும் சொல்லவில்லை. ஆனால் நான் மிகவும் தனிமையால் தவித்தேன். மனநிலை சரியில்லை. சில விஷயங்கள் நடந்துவிட்டது. நான் என்னையே மன்னிக்க முடியலை என்று சொன்னேன். அவர் நீண்ட நேரம் ஒன்றும் பேசவில்லை. அந்த அமைதி, அது எந்த சண்டையை விட பயங்கரமானது. பிறகு அவர் எழுந்து ஜன்னல் அருகே சென்று நின்றார். அவரது தோள்கள் நடுங்கின. "நான் உன்னை இவ்வளவு தனியா விட்டு போனது என் தவறா?" என்று கேட்டார் மெதுவாக. அந்த வார்த்தை கேட்டவுடன் நான் உடைந்து போனேன். அவர் என்னை குற்றம் சொல்லவில்லை. ஆனால் அந்த நொடி அவரது நம்பிக்கை உடைந்த சத்தம் என் காதில் கேட்டது. சில நிமிடங்கள் கழித்து அவர் திரும்பி வந்து சொன்னார், "நம்ம வாழ்க்கை, குழந்தைகள், இதையெல்லாம் காப்பாத்தணும். ஆனா இனிமேல் நம்பிக்கை கட்டணும். அது நேரம் எடுக்கும்." அவர் என்னை அணைத்துக் கொள்ளவில்லை. ஆறுதல் சொல்லவில்லை. ஆனால் விட்டு போகவும் இல்லை. அந்த இரவு முதல் நாங்கள் கணவன் மனைவி மட்டும் இல்லை, மீண்டும் தொடங்க முயற்றும் 2 உடைந்த மனிதர்கள். வீட்டில் எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி புயலுக்கு முன்வரும் அமைதி போல இருந்தது. ஒரு நாள் மதியம் நான் சமையலறையில் இருந்தேன். மாமியார் திடீரென்று கதவை மூடிவிட்டார். அவரது முகத்தில் நான் இதுவரை பார்க்காத ஒரு குளிர் இருந்தது. "நீங்க என்ன நினைத்து இவ்வளவு நாள் நடித்தீங்க?" என்று மெதுவாக கேட்டார். என் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. "என்னம்மா?" என்று தெரியாது போல கேட்டேன். அவர் அலமாரியிலிருந்து ஒரு பழைய மொபைலை எடுத்தார். அதில் சில புகைப்படங்கள், சில வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ். என் இதயம் நின்றுவிட்டது. எங்களுக்குள் நடந்த சில நொடிகள் யாரோ பதிவு செய்திருந்தார்கள். "இந்த வீட்ல நான் தான் முட்டாளா?" என்று அழ ஆரம்பித்தார். அந்த அழுகை கோபத்தை விட பயங்கரமானது. "நான் உன்னை மகள் மாதிரி பார்த்தேன். நீ என்ன செய்தாய்?" என்னிடம் பதில் இல்லை. கண் நீர் மட்டும். அவர் உட்கார்ந்து கொண்டார். "அவரை நான் 35 வருடம் தெரிஞ்சவங்க. ஆனா உன்னை நம்பினேன்." அந்த வார்த்தை என்னை முற்றிலும் உடைத்தது. நான் அவரின் காலில் விழுந்தேன். "மன்னிச்சிடுங்க அம்மா, நான் தவறு செய்துட்டேன்." நீண்ட நேரம் அவர் ஒன்றும் பேசவில்லை. பிறகு மெதுவாக, "இந்த உண்மை வெளியே போனா இந்த குடும்பம் முடிஞ்சிடும். குழந்தைகளின் வாழ்க்கை அழிந்திடும்." அவர் குரலில் கோபம் இல்லை, ஒரு தாயின் பயம் மட்டும். சில நிமிடங்கள் கழித்து அவர் ஒரு முடிவெடுத்தார். "இது இங்கேதான் முடிஞ்சணும். இனிமேல் நீ என் மருமகள் இல்லை, இந்த வீட்டின் அம்மா மட்டும்." அந்த நாள் முதல் அவர் என்னுடன் தனியாக பேசவே இல்லை. வீட்டில் தேவையான விஷயங்கள் மட்டும். அன்பு, சிரிப்பு எதுவும் இல்லை. மாமனாருடன் அவர் பேசவே மாட்டார். அவர் தனியாக சாப்பிடுவார், தனியாக தூங்குவார். ஒரே வீட்டில் 3 உயிர்கள், 3 தனிமைகள். ஒரு நாள் இரவு அவர் என் அறை கதவுக்கு வெளியே நின்று மெதுவாக சொன்னார், "தவறு செய்தவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனா அதைவிட பெரிய தண்டனை அந்த தவறை நினைச்சு வாழறது." அந்த வார்த்தை என் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாதது. காலம் மெதுவாக நகர்ந்தது. வீட்டில் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் இருந்த அன்பு மட்டும் திரும்பி வரவில்லை. குழந்தைகள் வளர்ந்தார்கள். கணவர் வேலைக்குச் செல்வார், வருவார். மாமியார் அமைதியாக தனது உலகத்தில், மாமனார் தனிமையில். நானோ அவர்களுக்குள் இருந்தும் யாருடனும் இல்லாதவளாக மாறிவிட்டேன். ஒரு நாள் காலை கண்ணாடி முன் நின்றபோதுதான் எனக்கு உணர்ந்தது, நான் வயதாகிவிட்டதல்ல, நான் உள்ளுக்குள்ளே காலியாகிவிட்டேன். அந்த ஒரு தவறு, ஒரு நிமிட பலவீனம், ஒரு வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. இப்போது யாரும் என்னை குற்றம் சொல்லவில்லை, யாரும் என்னை திட்டவில்லை, யாரும் அந்த விஷயத்தை பேசவே இல்லை. ஆனால் அவர்கள் கண்களில் இருந்த பழைய நம்பிக்கை மட்டும் இல்லை. ஒரு மாலை மாடியில் நின்று சூரியன் மறைவதை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது என் மகள் வந்து கேட்டார், "யம்மா, நீ எப்பவும் சோகமாயிருப்பே?" நான் சிரிக்க முயன்றேன். "எதுவும் இல்லை பாப்பா." ஆனால் உள்ளுக்குள் என் கதையை நான் மட்டும்தான் அறிவேன்.